ஆஞ்சநேயம் அதிபாடலானனம் காஞ்சனாதிரி கமனிய விக்கிரகம் பாரிஜாத தருமூல வாசினம் பாவயாமி பவமானந்தனம் மனோஜவம் மார்த்துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம். தாத்தா, சுவாமிக்கு வடமாலை போடுறியே, இன்னைக்கு என்ன விசேஷம்? நேத்திக்கு இவர் அருளால ஒரு பெரிய கேஸ பிரமாதமா பேசி ஜெயிச்சிட்டேன். அதுக்காக நான் வேண்டிக்கிட்டபடி சுவாமிக்கு இந்த வடமாலையே சாத்துறேன். ஓம் பூர்வசுவகதத்சம் லோரேண்யம் பர்கோ தேவஸ்ய. என்னப்பா? கடவுளுக்கு படைச்ச வடைய நாமளே சாப்பிடுறோமே, அந்த கடவுள் என்னைக்காவது வந்து இதெல்லாம் சாப்பிடுவாரா? அது எப்படிப்பா? நாம படைக்கிறத கடவுள் சாப்பிடுறதாக ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். ஏன் தாத்தா, நான் கூப்பிட்டா அந்த மாதிரி இங்க வருவாரா? எத்தனையோ வருஷமா நான் கூப்பிட்டு இருக்கேன், எனக்கே அவர் வரமாட்டேங்கிறார். நீ கூப்பிட்டா வந்துட போறாரு. அது இருக்கட்டும், வாசல்ல ஒரு கட்சிக்காரர் காத்துன்னு இருக்கார். நான் போய் அவரை பார்த்து வந்துடுறேன். அது வரைக்கும் நீ ஸ்லோகம் சொல்லின்று. ஏன் மருதி, நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா? நீ மட்டும் வரல, நான் உன் கூட பேசவே மாட்டேன். மருதி 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 ராஜா, ஐயா, நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டியா? எதுக்கு என்ன கூப்பிட்ட? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம், நீ அந்த வடைய சாப்பிடணும். அவ்வளவுதானே? இப்போ பார். அப்படியே ட்ரெஸ்ல துடைக்கிறீங்க. ஐயோ, அபிஷ்டு அபிஷ்டு. தப்புதான் தப்புதான். ஹை, ஆமா, இது என்ன? இதுதான் கதாயுதம். பாத்தியாயம் பலத்தை. இந்த பலத்தை வச்சுதான் சீதையையும் ஸ்ரீராமரையும் சேர்த்து வச்சேன். இலங்கைக்கு தீ வச்சேன். 7 கடலையும் தாண்டுனேன். 7 கடலை தாண்டியா? இதெல்லாம் பெரிய விஷயம். நான் கூட தான் தாண்டுவேன். என்கிட்ட விளையாடாத. எங்க தாண்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. 7 கடலைய தாண்டிட்டிய. நீ தாண்டத பத்தி பெருமையா பேசிக்கிறிய. இதுக்கு தலையில ஒரு கிரீடம், கையில ஒரு கதாயுதம். அது மட்டுமா, வாளும் வேற. ராஜா, ராஜா, உங்க தாத்தா வர்றாரு. நான் புறப்படுறேன். மாருதி மாருதி, இரு மாருதி, எங்க தாத்தா உன்னை பார்க்கட்டும். இல்ல ராஜா, உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன். எதையும் எதிர்பார்க்காம உள்ளன்போட என்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அன்னைக்குதான் அவர் கண்ணுக்கு தெரிவேன். வரட்டுமா? ஸ்ரீராம்.